ஆஸ்ரயாமஹ வரததேசிக கிருபாபாத்திரம் வரவரமணிகுணோத்பவம் ஆச்சாரிய ஹிருதய பிரவீணம் வந்தே சம்பத்குமார குரும் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் ரம்யஜா மாத்ரு யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜம் முனிம் பஜே அன்னவயர் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை வல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை சூடிக் கொடுத்தா பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சொற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல வல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை இது என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. சுயப்பதியான சர்வேஸ்வரன் கிருபையாலும் அந்த சுயப்பதியை மனதிலே தாங்கிக் கொண்டு பூமாலையை சூடி கொடுத்து பாமாலையை பாடி கொடுத்து தாழ் சேர்ந்தால் போதா பிராட்டி அந்த ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை அதற்கு அமைந்த அற்புதமான வியாக்கியானங்கள் 4 அரும்பதங்கள் அதற்கு மேலாக சுவாபதேசம். அந்த சுவாபதேசத்திலே பொன்னடிக்கால் ஜீயர் என்று அழைக்கப்படுகின்ற உன்னான வானமாமலை ராமாதீயர் சுவாமி அந்த சுவாமி பரம கருணையோடே நமக்கெல்லாம் அருளி செய்துள்ளார் சுவாபதேசார்த்தம். அந்த சுவாபதேசார்த்தத்திலே இப்போது நாம் அந்த 10 பெண் பிள்ளைகளை எழுப்பும் விதமாக 10 ஆழ்வார்களை எவ்வாறு எழுப்புகிறாள் அந்த பகவானை அனுபவிப்பதற்கும் அவனுடைய குணங்களை அனுபவித்து தரித்திருப்பவர்களையும் எழுப்பி கூட்டி கொண்டு செல்கிறாள். அப்படி செல்கின்ற காலத்துல அதுல சொல்லப்பட்ட அந்த 10 பாசுரங்கள் அது 10 ஆழ்வார்களை எவ்வாறு குறிக்கிறது. ஆழ்வார்கள் 11 இது சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தையே உத்தேசமாக கொண்டு அந்த 10 ஆழ்வார்களை எவ்வாறு எழுப்புகிறாள். அதிலே பிள்ளாய் புல்லும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் பாசுரத்திலே பிள்ளாய்ங்கிற சப்தம் அது பொய்கை ஆழ்வாரை குறிப்பதாகவும் பேய்ப்பெண்ணே கீசு கீசென்றெங்கும் ஆணை சாத்தம் கலந்து பேச்சரவும் கேட்டிலையே பேய்ப்பெண்ணே என்று அது பேயாழ்வாரையும் அதற்கு மேலாக தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய அந்த 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 பதியத்திலே மாமான் மகனே என்று திருமழிசை ஆழ்வாரை குறிப்பிடுகிறது. கீழ்வானம் வெள்ளநெருமை சிறுவீடு அந்த பாசுரத்திலே கோதுகணமுடைய பாவாய் என்று பூதத்தாழ்வாரை குறிப்பிடுகிறார். ஆக பிள்ளாயின்னு பொய்கை ஆழ்வாரையும் பேய்ப்பெண்ணே என்று பேயாழ்வாரையும் கோதுகணமுடைய பாவாய் என்று பூதத்தாழ்வாரையும் எழுப்புவதாக சுவாபதேசார்த்தத்திலே அற்புதமாக காட்டியுள்ளார். அந்த சப்தமானது அந்த வார்த்தையானது அந்தந்த ஆழ்வார்களுக்கு எவ்வாறு பொருந்தியது, அந்தந்த பாசுரங்கள்ல எடுக்கப்பட்ட அவதார விசேஷம் என்ன, அந்த அவதார கதை என்ன, அந்த திருப்பாவை பாசுரத்துல பேசப்பட்ட அந்த ஆழ்வார் அந்த கண்ணனை எவ்வாறு அனுபவித்தார். இதே கருத்தை அந்த கிருஷ்ண சேஷ்டிதத்தை திருப்பாவை அந்த பாசுரத்திலே 10 அந்த 6, 7, 8 அந்த பாசுரங்கள்ல சொல்லப்பட்ட அந்த கிருஷ்ண கதாமிரதம் அந்த பாலகிருஷ்ணனுடைய சேஷ்டிதங்களை எல்லாம் அந்த லீலைகளை எல்லாம் அந்த விளையாட்டுகளை எல்லாம் இந்த 3 ஆழ்வார்கள் எவ்வாறு அனுபவித்தார்கள். ஆக அந்தந்த பாசுரங்களுக்கு உண்டான பெயர் பொருத்தம், அந்தந்த பாசுரங்களுக்கு உண்டான விஷய பொருத்தம், அந்தந்த பாசுரங்கள்ல நிலைநாட்டப்பட்ட சம்பிரதாயர்த்தம் அதை தங்கள் பிரபந்தங்களிலே எவ்வாறு வெளியிட்டார்கள் அந்த முதல் ஆழ்வார்கள் என்பதையெல்லாம் அற்புதமாக நமக்கு சுவாபதேசார்த்தத்திலே விளக்கி அருளி செய்துள்ளார் பரம காருணிகரான வானமாமலை ராமானுஜீயர் சுவாமி. அந்த சுவாமி எடுத்துக்காட்டிய விதத்தை முதல் 3 ஆழ்வார் அனுபவத்தை கடந்த உபன்யாசத்திலே அனுபவித்தோம். இன்றைய தினம் 4வது ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார். முதல் 3 ஆழ்வார்கள் பகவான் அருளிய ஞானத்தாலே இடகளிலே எம்பெருமானாலே மயூரமதியில் அருளப்பெற்று அவனை தரிசித்து உகர்ந்தவர்கள் ஆனார்கள். இந்த சரித்திரத்தை எல்லாம் அவர்கள் பாசுர வைபவங்களை எல்லாம் இந்த 3 திருப்பாவை பாசுரங்களாலே நமக்கு சுருக்கமாக அற்புதமாக நன்றாக
எடுத்து காட்டினார் பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி. இப்போது 4ஆம் பாட்டில் என்று தொடங்குகிறார். 4ஆம் பாட்டில் இவர்களுக்கு அனந்தரத்தில் அவரான திருமழிசை ஆழ்வாரை. இந்த முதல் 4 பேர் ஒரு வரிசை. முதலாழ்வார்கள் மூவர். அந்த மூவர்களுக்குள்ளே பேயாழ்வாருக்கும் திருமழிசை ஆழ்வாருக்கும் சம்பந்தம் உண்டு. பேயாழ்வாராலே திருத்தி பணிகொள்ளப்பட்டு ஆழ்வாரானார் எம்பெருமான் கருணையாலே. அது இந்த திருமழிசை ஆழ்வார். அப்போ இந்த 4 ஆழ்வார்கள் சேர்ந்து ஒரு வரிசை. அப்புறம் நம்ம ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வாருக்கு ஆச்சாரியராக நம்மாழ்வார் இருந்தார். ஆழ்வார்களுக்குள்ளே ஒருவர் சந்தித்து கொண்டது, பேசிக்கொண்டது, பழகி கொண்டதுன்னு பார்த்தா பேயாழ்வாரால் திருத்தி பணிகொள்ளப்பட்டவர் திருமழிசை ஆழ்வார். நம்ம ஆழ்வாரால் திருத்தி பணிகொள்ளப்பட்டவர் மதுரகவி ஆழ்வார். அந்த மதுரகவி ஆழ்வாருக்கு ஆச்சாரியனாகவும் தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன், அதனால எனக்கு எல்லாமே ஆழ்வார்தான், மாதா பிதா யுவதயஸ்தனையா விபூதியி சர்வம் அந்த ஷடகோபந்தான் இருந்தவர் மதுரகவி ஆழ்வார். இவரும் சந்தித்து கொண்டுள்ளார்கள், பேசி உள்ளார்கள். அதே போல பெரியாழ்வாருடைய குமாரத்தி விட்டு சித்தன் வியன் கோதை, புதுவையர்கோன் கோதை, பட்டர்பிரான் கோதை, இப்படி அந்த பெரியாழ்வார் அவராலே அனுகிரகிக்கப்பட்ட அந்த கிருஷ்ண கதாமிருத்தை எல்லாம் கேட்டு இவளும் ஆண்டாளானாள். பெரியாழ்வாராலே ஆண்டாளானால் கோதை பிராட்டி. பேயாழ்வாராலே திருத்தி பணிகொள்ளப்பட்டார் திருமழிசை ஆழ்வார். நம்ம ஆழ்வாராலே திருத்தி பணிகொள்ளப்பட்டார் மதுரகவி ஆழ்வார். அப்போ இவர்களுள்ள சம்பந்தம். அப்ப முதல் 4 ஆழ்வார் வரைக்கும் இவர்களுக்கு அனந்தரத்தில் அவரான திருமழிசை ஆழ்வாரை. இந்த 4 பேர் சேர்ந்தது. இவா 4 பேருக்குள்ள என்ன ஒற்றுமைன்னா, இவா 4 பேரும் அவதாரம் என்னது துவாபர யுகத்துல. முதல் 3 பேர்களுக்கு என்ன ஒற்றுமை? அவர்கள் அவதாரம் பண்ணது துவாபர யுகத்துல. அவா 3 பேரும் அயோனிஜர்கள், கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தவர்கள் அல்ல, புஷ்பத்திலே பிறந்தவர்கள். மனசமல கழுவதில் வந்துதித்தான் வாலியன்னு சொல்ற மாதிரி 3 பேரும் பொற்றாமரை குளத்திலே புஷ்பத்திலே அவதரித்தவர்கள். இந்த 3 பேரும் சந்தித்து கொண்டார்கள், ஒருவருக்கொருவர் பேசி கொண்டார்கள், ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருந்தார்கள். அந்த நெருக்கத்துக்கு மத்தியில தான் கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன பெரிய பெருமாளும் வந்து சேர்ந்தார். அந்த திருக்கோளூர் ஆயனாக அவரும் வந்து சேர்ந்தார். அப்படி 3 ஆழ்வார்களும் சந்தித்து கொண்டார்கள். பேயாழ்வாரும் திருமழிசை ஆழ்வாரும் சந்தித்து கொண்டார்கள். நம்மாழ்வாராலே திருத்தப்பட்டு நம்மாழ்வாராயே ஆச்சாரியனாக கொண்டவர் மதுரகவி ஆழ்வார். இப்படி பெரிய ஆழ்வார் அந்த கதைகளை எல்லாம் சொல்லி சொல்லி அக்கோதை பிராட்டியை ஆண்டாளாக்கி வைத்தார். அதற்கு அப்புறம் வந்தவர் நம்மாழ்வாருக்கு அப்புறம் குலசேகர ஆழ்வார். இந்த ஆழ்வாருக்கு மற்ற ஆழ்வார்களுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை. அப்புறம் வந்தது தொண்டடி பொடி ஆழ்வார், அதுக்கப்புறம் திருப்பான ஆழ்வார், கடைசியா வந்தவர் திருமங்கை ஆழ்வார். ஆக ஆழ்வார்களுக்குள்ள எப்படி சம்பந்தம் சொல்றது அப்படின்னு பார்த்தா, முதல் 3 பேர் அயோனிஜால், அவர்கள் சந்தித்து கொண்டார்கள். பேயாழ்வாருக்கும் திருமழிசை ஆழ்வாருக்கும் சம்பந்தம் உண்டு. அதே போல நம்ம ஆழ்வாருக்கும் மதுரவி ஆழ்வாருக்கும் சம்பந்தம் உண்டு. குலசேகர ஆழ்வார் ராஜா தனி, பெரிய ஆழ்வாருக்கும் ஆண்டாளுக்கு சம்பந்தம் உண்டு. தொண்டடி பொடியாழ்வார் திருவரங்கத்தையே இருப்பிடமாக கொண்டு அந்த திருத்தலத்தை மட்டும் பாடி அரங்கனையே தெய்வமாக கொண்டார். திருப்பான ஆழ்வார் அவதரித்தது உறையூரிலே, அவரும் திருவரங்கநாதனிடம் தாழ் சேர்ந்தார். அப்புறம் திருமங்கை ஆழ்வார் அர்ச்சைகள் தோறும் பாடி வந்தார். இப்படி இந்த முதல் 4 ஆழ்வார்கள் துவாபர யுகத்திலே அவதரித்தவர்கள். அதுல திருமழிசை ஆழ்வார் துவாபர யுகத்துல முடிவுல வந்தார். அதைத்தான் இவர்களுக்கு அனந்தரத்தில் அவரான அப்படின்னா 3 ஆழ்வார்களுக்கு அப்புறம் வந்தவர், துவாபர யுகத்துல முடிவுல வந்தவர், கலியுகத்துல தொடக்கத்துல வந்தவர் நம்ம ஆழ்வார். அப்படி வச்சுக்கணும். அப்படி 4ஆம் பாட்டில் இவர்களுக்கு அனந்தரத்தில் அவரான திருமழிசை ஆழ்வாரை மாமான் மகள் என்கிறது. தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய
தூபம் கமல துயிலனமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய். ஆக மாமான் மகள் எனப்பட்டது திருமலிசை ஆழ்வாரை என்று சுட்டி காட்டுகிறார் பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி. அதற்கு வேண்டிய பிரமாணங்களை எல்லாம் தொகுத்து நமக்கு அருளி செய்கிறார். அது எங்கனே என்னில் தாத்ரா துளிதா லகுர்மகி என்றும், தாத்ரா துளிதா லகூர்மகி உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மலிஷையே வைத்தெடுத்த பக்கம் வலிது என்னும்படி மகீசார கஷேத்திரமான திருமலிசையிலே அந்த மகீசார கஷேத்திர மகாத்மியம் இருக்கு. திருமலிசைக்குன்னு வந்த மகாத்மியம். அந்த மகாத்மியத்துல இது ஒரு முக்கியமான ஸ்லோகம். தாத்ரா துளிதால குர்மகி, அதாவது பிரம்மா சதுர்முக பிரம்மா, நான்முகன்னு பேரு. இந்த இந்த லோகத்துக்கெல்லாம் பிதாமகராக இருக்கிறவர், ரொம்ப பெரியவர். அப்பேற்பட்ட அந்த பிரம்மா தன் மனசையே திராசா வச்சாராம். தன் மனசையே தராசா வச்சுண்டு அந்த தராசுல உலகத்தை பூரா வச்சாராம். இன்னொரு தட்டுல திருமலிசைய எடுத்து வச்சாராம். அப்படி வைக்கின்ற காலத்துல அந்த மற்ற உலகங்கள் உள்ள எல்லா பகுதிகளையும் காட்டிலும், உலகங்கள் உள்ள அனைத்து பகுதிகளை காட்டிலும் இந்த திருமலிசைங்கிற அந்த மகீசார கஷேத்திரம், அந்த திருத்தலத்தை எடுத்து வச்சாரே, அந்த அந்த பக்கம் எடை உயர்ந்து இருந்தது. உலகம் பூரா எவ்வளவு இருக்கு, எத்தனை சதுரடி, எவ்வளவு பரப்பளவு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த உலகங்களை எல்லாம் ஒரு திராசுல ஒரு தட்டுல வச்சு, மனசையே திராசா வச்சு, அந்த திராசுல ஒரு தட்டை உலகத்தில் உள்ள எல்லா பகுதியும் வச்சாச்சு. மொத்த உலகமும் அங்க இருக்கு. திருமலிசைங்கிற ஒரு சின்ன ஊர், அந்த ஊரை ஒரு தட்டுல வச்சாராம். அப்படி வைத்து பார்க்கின்ற காலத்துல அந்த திருமலிசை அந்த ஊர் இருந்த தட்டு தான் ரொம்ப எடை ஜாஸ்தியா இருந்துதான். எடை ஜாஸ்தியாகி கீழே போயிடுது. இந்த மற்ற உலகம் பூரா மேல இருந்தது. இது நம்ப முடியுதா? அது எவ்வளவு பெரிய சதுரடி, அதுக்கு என்ன பெருமை இருக்கு? உலகம் மலிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ் கோளால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மலிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது. இது தனியன், திருக்கட்சி நம்பிகள் அருளிய தனியன். அந்த திருமலிசையோட பெருமையை பிரம்மா எப்படி சொன்னாருங்கிறத அந்த க்ஷேத்திர மகாத்மியம் சொல்லித்து, மகீசார க்ஷேத்திர மகாத்மியம் சொல்லித்து, அதை திருக்கட்சி நம்பி அந்த க்ஷேத்திர மகாத்மியத்திலிருந்து எடுத்து நமக்கு அதை ஒரு பாசுரமாக ஒரு தனியனாக சொன்னார். உலகம் மலிசையும் உள்ளுணர்ந்து, இந்த உலகம் அதை அப்படியே பார்க்கிறோம், திருமலிசை அதையும் பார்க்கிறோம், உள்ளுணர்ந்து நன்றாக அறிந்து கொண்டு தம்மில் புலவர் புகழ் கோளால் தூக்க, எல்லா புலவர்களும் சேர்ந்துட்டா. அந்த புலவர்கள்லாம் நம்ம பார்ப்போம், உலகம் எவ்வளவு பெருசு, இந்த உலகத்துக்கு எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, இந்த மலிசை சின்ன ஊர், அதுக்கு அவ்வளவு பெருமையா அப்படின்னு சொல்லி புகழ், கீர்த்தி, யசஸ், இந்த கியாத யசஸாலே எதுக்கு பெருமை வந்தது அப்படின்னு பார்க்கணும் புலவர்கள்லாம் முடிவு பண்ணிட்டா. எந்த க்ஷேத்திரத்துக்கு, எந்த பகுதிக்கு, எந்த இடத்துக்கு அதிகமான தேஜஸ் உண்டு, அதை நாம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உடனே புலவர்கள்லாம் சேர்ந்து ஒரு திராச பிம்பம் பண்ணா நினைவுல. உலகு தன்னை வைத்தெடுத்த புலவர் புகழ் கோளால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மலிசையை வைத்தெடுத்த பக்கம் வலிது. உலகத்தை பூரா வச்சுட்டு ஒரு தட்டுல திருமலிசைய, மானீர் மலிசை, அந்த திருமலிசையை கொண்டு வச்சா ஒரு தட்டுல திருமலிசை வைத்த தட்டு கீழே இறங்கிடுத்து. அவ்வளவு பாரமா இருக்கு. பாரம்னா என்ன? கீர்த்தி, புகழ், பெருமை, அவ்வளவு பெருமைப்படுத்திய பெருமைக்குரியது அந்த திருமலிசை க்ஷேத்திரம். அது திருமலிசை ஆழ்வாராலே வந்த பெருமை. தருச்சந்த பொழில் தழுவு தாரணையின் துயர் தீர திருச்சந்த விருத்தம் செய் திருமலிசை பரன் வருமோர் கருச்சந்தும் காரகிலம்
கமல் கோங்கும் மரணாரும் திரு சந்தத்துடன் மருவு திருமலிசை வளம்பதியே. ஆக அப்பேற்பட்ட அந்த திருமலிசையாலே ஆழ்வாருக்கு பெருமை, ஆழ்வாராலே அந்த திருமலிசைக்கு பெருமை. இப்படி அந்த க்ஷேத்திர மகாத்மியம். பார்கவோ தீர்க்க சத்ரேன வாசுதேவம் சனாதனம் அபிபூஜ்ய யதாநியாயம். இப்படி அந்த எம்பெருமானானவன் பார்கவோ தீர்க்க சத்ரேன சத்ரயாகம் பண்ணார். எம்பெருமானை குறித்து எத்தனையோ யாகம் இருக்கு, புகழ்பெற்ற வேள்விகள். அதுல முக்கியமானது சத்ர யாகம். அந்த சத்ர யாகத்தை பண்ணினார் வாசுதேவனை குறித்து பார்கவ ரிஷி. அந்த பார்கவ ரிஷி வாசுதேவம் சனாதனம், அவன் ரொம்ப ரொம்ப பழமையானவன். எம்பெருமான் புதுமையானவன் அல்ல. எம்பெருமான் ஆகட்டும், ஆழ்வாராச்சர சித்தாந்தம் ஆகட்டும், அது எல்லாமே சனாதனம் தான். இந்த சித்தாந்தமே ரொம்ப பழமையானது. இதற்கு இப்ப தோன்றியது, இப்ப உண்டாச்சுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த சித்தாந்தத்தை எம்பெருமானார் நிலைநிறுத்தி வைத்தான்னு சொல்லலாமே ஒழிய, இந்த வாசுதேவன் ஆகட்டும், இந்த வாசுதேவனாலே உண்டாக்கப்பட்ட இந்த சம்பிரதாயம் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்ப பழையது. அப்பேற்பட்ட அந்த வாசுதேவனை தீர்க்க சத்ரேன மிக உயர்ந்த மிக நெடிந்த அந்த சத்ர யாகத்தாலே முறைப்படி ஆராதித்தார். அபிபூஜ்ய யதா நியாயம், முறைப்படி ஆராதித்தார் இந்த பார்கவ முனிவர். அப்படி அந்த ஸ்ரீ ஜெகநாத பெருமாளை ஆராதித்து வருகின்ற காலத்திலே அவர் மனைவி கர்ப்பம் தரித்தால். அப்ப பிறந்தவர் தான் இந்த ஆழ்வார். ஆக பார்கவ மகரிஷிக்கு பிறந்தார் இந்த ஆழ்வார். பார்கவி என்கிறபடியே ஸ்ரீ ஜெகநாதனை உத்தேசித்து யஜித்து கொண்டிருக்கின்ற காலத்திலே, அப்படி உயர்ந்த வேள்வி யஜனம், எஜித்தினா வேள்வி செய்து கொண்டிருந்த காலத்திலே, யஜனம்னு பேரு வேள்விக்கு. வேள்வி செய்தல் யஜனம், வேள்வி செய்வித்தல் யாஜனம். அப்படி எஜித்து கொண்டிருக்கிற காலத்திலே பார்கவனுடைய பத்னி கர்ப்பிணியாய் திருமலிசை பிரானை திருவயிறு வாய்த்ததாலே, நல்ல வயிறு வாய்த்தால், மணிவயிறு வாய்த்தால், நமக்கெல்லாம் கருச்சந்த பொயில் தருவு தாரணையின் துயர் தீர. இந்த உலகம் கருச்சந்தும் காரையிலும் கமல் கோங்கும் மரணாரும். இந்த உலகம் கற்பகக்காவா இருக்கு. ஆனால் இதிலே நாஸ்திகவாதம் மேலோங்கி எடுத்த வேத பாக்கியர்கள் என்ன, குதிஷ்டிகள் என்ன, இப்படி எல்லோரும் மேற்கொண்டு வந்து விட்டார்களே. அப்போ நமக்கு திருச்சந்தம் கிடைச்சது. தாழ்னையின் துயர் தீர திருச்சந்த விருத்தத்துடன் மருவு. ஆக திருச்சந்த விருத்தம் அந்த பிரபந்தத்தால திருமலிசைக்கு பெருமை, திருமலிசையால திருமலிசை ஆழ்வாருக்கு பெருமை, திருமலிசை ஆழ்வாரால திருச்சந்த விருத்தத்துக்கு பெருமை. இப்படி ஆழ்வார் என்ன, ஆழ்வாருடைய அருளிச்செயல் என்ன, ஆழ்வார் அவதரித்த அந்த திருத்தலம் என்ன, திவ்ய பிரபந்தத்துக்கும் திருத்தலத்துக்கும் திருச்சந்த விருத்தத்துக்கும் மூன்றுக்கும் சேர்ந்த பெருமை. அதை காட்டுறார். திருமலிசை பிரானை திருவயிறு வாய்த்ததாலே, மணிவயிறு வாய்த்ததாலே, அணிவயிறு வாய்த்ததாலே அப்படி பிறந்தார் அந்த திருமலிசை பிரான். பார்கவி லோகஜனனி அப்படிங்கிறது தாயார் பிராட்டிக்கு அமைந்த ஒரு திருநாமம். லக்ஷ்மி சகஸ்ரநாமத்துல வரக்கூடியது பார்கவி லோக ஜனனி. ஆக அந்த பிருகு மகர்ஷி, அந்த பிருகுக்கு பிறந்தவள் பார்கவன். இவளும் பிருகுக்கு பிறந்தார். அதற்காக இவளுக்கு பார்கவின்னு வேறு. பிருகு மகரிஷியின் பெண்ணாக இருக்கிறாள். இந்த லோகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கிறாள். லோக ஜனனி, பார்கவி லோக ஜனனின்னு கொண்டாடுறோம். அதே போலத்தான் ஆக இந்த பார்கவரும் அந்த பார்கவியும் உடன் பிறந்தவர்கள். ரெண்டு பேருக்கும் பிதா யாரு? பிருகு மகரிஷி தான். பார்கவிக்கும் அவதான், பார்கவருக்கும் அவதான். இவ்விருவரும் உடன் பிறந்தவராகிறார்கள். ஆக பிருகு மகரிஷிக்கு பிறந்தவர் பார்கவ மகரிஷி. அந்த பார்கவருக்கு அந்த பார்கவருக்கு தங்கையா ஆயிட்டா பார்கவி. இரண்டு பேரும் உடன் பிறந்தவர்கள். இப்படி உடன் பிறந்தவராக இருக்கிறாள் அவள். அதனால அவளுக்கு அந்த பேர் சேர்ந்தது. ஆக மாமான் மகளே, மாமான் மகள் அப்படின்னு அந்த பெண்ணை அழைக்கின்ற காலத்துல அவர் திருமலிசை ஆழ்வார் ஆகிறார். மாமான் மகனேன்னு சொன்னா பரவாயில்ல. பிருகுக்கு பார்கவ மகரிஷி பிறக்கட்டும்,
அந்த பார்கவி மகரிஷிக்கு உடன் பிறந்தவள் பார்கவி மகாலட்சுமி பிராட்டி. அதனால அவர் மாமா. இவர் லோக ஜனனி. பார்கவி லோக ஜனனியா இருக்கா. அந்த பார்கவிக்கு சகோதரன் பார்கவன். இந்த பார்கவியும் பார்கவனும் பிறந்தது பிருகுமுனிக்கு. இந்த ரெண்டு பேரும் உடன் பிறந்தவர்கள். அதனால நமக்கு லோக ஜனனி, லோகத்துக்கு தாயா இருக்கா பெரிய பிராட்டியார். அந்த பெரிய பிராட்டியார் உடன் பிறந்தவர் அந்த பார்கவ ரிஷி. அதனால நமக்கு அவர் மாமாவாயிட்டார். அந்த இடத்துல மாமான் மகளேன்னு சொல்லியிருக்கேன். மாமான் மகன்னு சொன்னா தானே திருமலேசை ஆழ்வாரை குறிக்கும். மாமான் மகளே எப்படி குறிக்கும்? அதற்கும் பின்னால சமாதானம் சொல்ல வர. அதையும் என்னங்கிறத இப்போ அனுபவிக்கலாம். பார்கவி லோக ஜனனி என்னும்படியான பிராட்டியோட உடன் பிறந்த பார்கவ புத்திரராகையாலும். அதனால திருமலேசை பிரான மாமான் மகனேன்னு சொல்லணும். மகள்னு இருக்கே, அதற்கு என்னங்கிறத காட்டுற. காட்டில் வேங்கடம் இத்தியாதி. காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் பாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் ஓட்டரா வந்து என் கை பற்றி தன்னுடன் கூட்டுமாயோ நீ கூட்டிடு கூடலே. அப்படி ஓட்டரா வந்து என் கை பற்றி தன்னுடன் கூட்டுமாகில் நீ கூட்டிடு கூடலே. காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர். அந்த காட்டில் வேங்கடம் அந்த திருவேங்கடத்து எம்பெருமான் என்ன, திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் என்ன, இருவரும் என் கைப்பற்ற வேணும் அப்படின்னு சொல்லி கூடல் இறஞ்சுகிறாள் ஆண்டாள். அதே பெண் பேச்சில திருமலேசை பிரானும் பாசனங்களை அள்ளி செய்கிறார். அதனால மாமான் மகளே என்று சொல்வதிலே தட்டில்லை. ஏன்னா பெண் பாவம் ரொம்ப உசத்தி, நாயிகா பாவம் ரொம்ப உசத்தி. சரி, இத்தனை ஆழ்வார்கள் நாயிகா பாவத்துல பாடினாலும், தலைவி பேச்சாக சொன்னாலும் சரி, தோழி பேச்சாக சொன்னாலும் சரி, தலைமகள் பேச்சாக சொன்னாலும் சரி, தாயோ மகளோ தோழியோ யாராக வேணா இருக்கட்டும், இவர்கள் அந்த ஸ்திரீ பாவத்தை, அந்த பெண் பிள்ளை பாவத்தை ஏறிட்டு கொண்டே சொல்ல வேண்டும். அப்படி ஒரு வேஷம் போட்டாப்புல ஒரு ஆண்மகன் ஒரு பெண் வேடம் அணிந்து கொண்டு வந்து அவன் பொருத்தமாக மிக அற்புதமாக நடித்தாலும், இயற்கையிலேயே சுபாவமாக உடைய ஒரு பெண், இயற்கையிலேயே பெண்ணாக பிறந்தவளுக்கு அந்த வேஷம் தேவையில்லை. அதுபோல இந்த ஆண்டாள் காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் பாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமன் என்று சொல்லி அந்த எம்பெருமானை குறித்து கூடல் இறஞ்சுகிறாள். அதே போலத்தான் இந்த திருமலிசை ஆழ்வார், அவரும் பெண்பாவத்திலே இந்த பாசுரத்தை பாடத் தொடங்குகிறார். அதனால மாமான் மகளே, இவர் ஆண் பிள்ளையாக இருந்தாலும், ஒரு மாமனுக்கு மகனாக இருந்தாலும், பார்கவின்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியார், அவருக்கு உடன் பிறந்தவர் பார்கவன், அந்த பார்கவனுக்கு மகனா அவதரிக்கிறார். அப்படின்னு மாமான் மகன் சொன்னாலும் இவர் பெண் பேச்சாலே பேசுவதாலே மாமான் மகளே என்று சொல்வதிலே ஒரு தட்டு இல்லை, ஒரு குறையும் இல்லை, தாராளமாக சொல்லலாம். அத இந்த நான்முகன் திருவந்தாதியில 39வது பாசுரத்துல அற்புதமா காட்டுறார். அழைப்பன் திருவேங்கடத்தானை காண இளைப்பன் திருக்கூடல் கூட மலைப்பேர் அருவிமணி வரண்ணி வந்திலிய யானை விருவி அறவொடுங்கும் வெற்பு. இப்படி திருவேங்கடத்தானை நேரிலே கண்டு அனுபவிக்க ஆசைப்படுகிறார். எனக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம், வீடு பேரும் வேண்டாம், உன்னை நேரில் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு தம் ஆசையின் நிறைவேறுமா என்று சோதிக்க கூடல் இழைக்கிறார் ஆழ்வார். ஆக இந்த கூடல் இழைத்தல் என்பது நினைச்சது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சகுனம் பார்க்கறது. அந்த சகுனம் பார்க்கிற அந்த நிகழ்வுக்கு கூடல் இழைத்தல்னு வேறு. ஆண்டாள் இங்க கூடல் இழைச்சா, அங்க மாமான் மகள்னு சொல்லக்கூடிய அந்த திருமலிசை ஆழ்வார் அவரும் கூடல் இழைக்கிறார். அழைப்பன் திருவேங்கடத்தானை காண இளைப்பன் திருக்கூடல் கூட. ஆதலால் மாமான் மகளே என்கிற சொல்லானது திருமலிசை ஆழ்வாரை குறிக்கிறது என்று அற்புதமாக காட்டுகிறார். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமலத்து இளனமேல் கண் வளரும். இப்படி ஆண்டாள் பாடினான். அதையே 51வது பாசுரத்துல அற்புதமா காட்டுறார் திருமலிசை ஆழ்வார். புனக்காயா வண்ணனான எம்பெருமான் தான் நமக்கு ரட்சகன், அவனுக்கு ஒத்தாரும் மிக்காரும் இல்லை, அதை காட்டுறார்.
எனக்காவார் ஆரொருவரே எம்பெருமான் தனக்காவான் தானே மற்றல்லால் புனக்காயா வண்ணனே உன்னை பிறரறியார் என்மதிக்கு விண்ணெல்லாம் உண்டோ விலை என்று காட்டுறார். அந்த பாசவர்களுக்கு ஏற்ப அந்த ஞானம் மிக்கவராக இருக்கிறார். ஏதோ இந்த 10 பேரை காட்டணும், அதுக்காக 10 வார்த்தையை வச்சு பொருந்த விடுகிறார் நினைக்கப்படாது. பொருத்தமாக சொல்லுகிறார்னு அர்த்தம். இங்க பொருந்த விடுகிறார், அதே சமயத்துல அதை பொருத்தமாகவும் எடுத்து காட்டுகிறார் பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி. இப்படி எம்பெருமான் தான் ரட்சிப்பவன். அவனுக்கு ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத மாமாயனா இருக்கான். ரட்சிக்கப்படுபவன் நான், ரட்சிப்பது அவன். உன் திருவடிகளே சரண் என்கிற சிந்தனையோட வாழும் என் அறிவுக்கு விண்ணிலுள்ளார் அறிவு கூட சமமில்லை. எனக்கு இருக்கிற ஞானம் அந்த நித்திய சூரியனுக்கும் இல்லைன்றார் பாசுரத்துல. எனக்காவார் ஆறு ஒருவரே எம்பெருமான் தனக்காவான் தானே மற்றல்லால் புனக்காயா வண்ணனே உன்னை பிறரையார் என்மதிக்கு விண்ணெல்லாம் உண்டோ விலை தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரிய தூபம் கமல துயிலனமேல் கண்படரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீர் அவரை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தர் என்று நாமம் பலவும் நவின்று ஏலோர் எம்பாவாய். அப்படி அந்த எம்பெருமாவுடைய திருநாமத்தை சொல்லுவோம் அப்படின்னு அதுல தூமணி மாடத்துல காட்டப்பட்ட அர்த்தம்தான் இந்த 51வது பாசகத்திலையும் காட்டப்படுகிறது. சுவாபதேசார்த்தமாக இரண்டையும் சேர்த்து அந்த மாமான் மகளே அந்த வார்த்தையானது மிக அற்புதமாக பொருந்துவதாக காட்டுகிறார். அழைப்பன் திருவேங்கடத்தானை காண இளைப்பன் திருக்கூடல் கூட என்று ஸ்திரீத்துவ பாவனையாய் பேசுகையாலும் தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரிய என்கிற ஞானதீப பிரகாசத்தை காட்டுவதாலும், ஞானதீப பிரகாசத்தை காற்றா அங்க ஆண்டாள், இங்க இவருக்கு பரிபூர்ணமான ஞானத்தாலே எம்பெருமான் கொடுத்த அந்த ஞானத்தாலே எனக்காவார் ஆர் ஒருவரேன்னு காட்டுறார். அப்படி 2 பாசனத்தையும் சேர்த்து வைத்து பொருந்த விடுகிறார். இனி மேற்கொண்டு என்மதிக்கு வெண்ணெல்லாம் உண்டோ இலை ஞானமாகி ஞாயிறாகி என்று பேசுகையாலும். ரொம்ப அற்புதமான பாசனம். அந்த கிருஷ்ணனுடைய சேஷ்டிதங்களை பேசுகிறார் 21வது பாசனத்துல. நான்முகன் திருவந்தாதில சேயன் அணியன் சிறியன் மிகப் பெரியன் ஆயன் துவரை கோனாய் நின்றமாயன் அன்னு ஓதிய வாக்கத்தனை கல்லார் உலகத்தில் ஏதிலராம் மெய்ஞானமில். இப்படி அந்த எம்பெருமான் பகவான் அந்த கிருஷ்ணனானவன் சிலருக்கு அணுக முடியாதபடி கிட்டாதபடி தூரஸ்தனா இருக்கான். சில பேருக்கு கிட்டி அனுபவிக்கும்படி ரொம்ப எளிமையானவனா இருக்கான். சிலருக்கு மிக அரிதான மிக பெரியவன். 10 அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன். அதுபோல அவன் சேயன் அணியன் சிறியன் மிகப்பெரியன் காட்டுறார். சில அனுபவத்திற்கு ஆளாகாமல் சிறியவனாக இருக்கிறான். இவனே துவாரகையோட மன்னனா இருக்கான். இந்த பாரத போர்ல அர்ஜுனனுக்கு சரம ஸ்லோகத்தை உபதேசித்தான். அன்று ஓதிய வாக்கத்தனை கல்லார். அப்பேற்பட்ட உணர்ந்த வாக்கு, அதோட ஆழ்பொருளை உணர்வதே வாழ்ச்சி. அப்படி அந்த சரம ஸ்லோகத்தோட ஆழ்பொருள் தெரியாட்டா அவர்களுக்கு வாழ்ச்சி இல்லை, வீழ்ச்சிங்கிறார். மற்றவையெல்லாம் வீழ்ச்சி, உலகத்தில் ஏது இலராம் மெய் ஞானமில். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணனுடைய தேட்சிதங்களை எல்லாம் அற்புதமாக கொண்டாடுகிறார் இந்த திருமழிசை ஆழ்வார். அதனால மாமான் மகளே என்று சொல்ல தட்டில்லைன்னு காட்டுறார். நப்பிண்ணை பிராட்டியை கைபிடித்ததையே அனுபவிக்கிறார். இந்த நப்பிண்ணை என்ன, அந்த பேய்முறை நஞ்சுண்ட அந்த சரித்திரம் என்ன, மிக முக்கியமா அதெல்லாம் வந்துட்டே இருக்கும். கண்ணன்னு சொன்னாலே முதல்ல கள்ளச்சகடம், அப்புறம் பேய்முறை நஞ்சுண்டது, அதற்கப்புறம் நப்பிண்ணை பாட்டிக்காக 7 எருதை அடக்கியது. இதை சொல்லாத ஆழ்வார்களே கிடையாது. திவ்ய பிரபந்தம் புஸ்தகத்துல பக்கத்து பக்கம் இது இருக்கு. ஆக
பூதனையை பற்றிய விற்த்தாந்தம் தான் ஜாஸ்தி திவ்ய பிரபந்தத்தில். சகடாசுரனை அழித்து காளியனை ஆட்டி வைத்து குவலையா பீடம் என்னும் யானையின் கொம்பை முறித்து பூதனையை அழித்த கண்ணன் அழகிய வாயும் தோள்களும் உடைய நப்பிண்ணைக்காக 7 எருதுகளை அடக்கி அவளுக்கு சுவாமியானான். அடிச்சகடம் சாடி அறவாட்டி யானை பிடித்தொசித்து பேய்முறை நஞ்சுண்டு படிப்பவளாய் பின்னை தோழிக்கா வள்ளேறு எருத்திருத்து கோப்பின்னும் ஆனான் குறிப்பு என்று அற்புதமாக காட்டுறார். இப்படி நப்பிண்ணை பிராட்டிக்காக அந்த எருதுகளோட பொருந்திய வைபவத்தை, அதை அடக்கிய வைபவத்தை எல்லாம் இந்த பாசனத்திலே அனுபவிக்கிறார். அதனால அந்த எம்பெருமான், வானோர்கள் நினைவிற்கும் எட்டாத அந்த எம்பெருமான், அப்ராகிருதமான திருவேணி படைத்த அந்த எம்பெருமான் ஆயர் குலதனமான நப்பெண்ணை பிராட்டிக்காக இந்த பிராகிருதமான இந்த இடையனாக அவதாரம் பண்ணி அந்த எருதுகளோடு பொருதி ஏதுமலோ பாய்கா நம்பி கருதிய தீமைகள் செய்து அப்படின்னு பெரியாழ்வு அனுபவித்தார் போலே அந்த எருதுகளோடு பொருதி நப்பெண்ணையை கைப்பிடித்தான். அதுபோல உன்னை ஆசிரியப்பவர்களுக்கு தாள விட்டு கொண்டு நீர்மையை இது காட்டுகிறது. எம்பெருமானுடைய சௌசீல்ய குணத்தை காட்டுறது, இந்த நீர்மையை காட்டுறதுன்னு ஆழ்வார் வியந்து அனுபவிக்கிறார். கோதை பிராட்டி அனுபவித்தார் போலே ஆழ்வாரும் அனுபவிக்கிறார். ஆயனாகி ஆயர் மங்கை வேயதோல் விரும்பினாய் ஆயன் என்ன யாவர் வள்ளர் அம்பரத்தொடு இம்பராய் மாயமாயகொள் அதன்ன நீ வகுத்தலும் மாயமாயமாக்கினாய் உன் மாயமுற்று மாயமே. இது திருச்சந்த விருத்த பாசுரம். இப்படி உன் திருவடிகளை சரணமாக பற்றிய என்னை ஒரு காலம் உன்னை விட்டு நீக்கிவிடாதே, யமதூதர் கையிலே காட்டி கொடுத்து விடாதே. ஆயனாகி ஆயர் மங்கை வேயதோல் விரும்பினாய், நப்பிண்ணை பாட்டி தோலை புணர்வதற்காக நீ அவளை விரும்பினாய். அதே போல உன் மாயத்தாலே என்னை ஒதுக்கி விடாதே அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். உன்னையே அனுபவிக்கும் பேற்றை நீ தர வேண்டும் என்று ஆழ்வார் இறைஞ்சுகிறார். நப்பிண்ணை பிராட்டியை புருஷகாரமாக கொள்கிறார் இந்த திருமணிசை ஆழ்வார். நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலாய், அந்த பாசுரத்துல அதே நப்பிண்ணை பிராட்டிய புருஷகாரமாக ஆண்டாள் கொண்டாள். அதே கருத்து அந்த மாமான் மகளேன்னு ஆண்டாள் சொன்ன அந்த கருத்துக்கு ரொம்ப இசைந்தவராக இந்த இடத்துல அவர் இந்த திருமணிசை ஆழ்வார் நப்பிண்ணை பிராட்டியை புருஷகாரமாக கொள்கிறார். காட்டினான் செய்ய வல்வினை பயந்தனால் மணந்தனை நாட்டி வைத்து நல்லவல்ல செய்ய வெண்ணினார் என கேட்டதன்னி என்னதாவி பின்னை கேள்வன் என்னொடும் பூட்டி வைத்த என்னுள் நீக்கல் பூவை வண்ணனே. ஒவ்வொரு பாசுரத்திலையும் அங்க நப்பிண்ணை நங்காய் திருவேன்னு சொன்னான். அதே போல அதே கிருஷ்ண அனுபவம், அந்த நப்பிண்ணை பிராட்டி அனுபவமாக இந்த மாமான் மகளேன்னு சொல்லக்கூடிய இந்த திருமணிசை ஆழ்வாரும் அனுபவிக்கிறார். தூமணி மாடத்து பாசுர வரிகளை தம் பாசுரங்களிலே அமைத்துள்ளார். சூதாவதன் நெஞ்சத்து எண்ணினேன் சொல் மாலை மாதாய மாதவனை யாதானும் வல்லவா சிந்தித்திருப்பேற்கு வைகுந்தத்து இல்லையோ சொல்லீரிடம். அந்த இடத்துல காட்டுற இப்படி மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னன்னு நாமம் பலவும் நவீன்றேலோ ரெம்பாவாய்னு அந்த தூமணி மாடத்து பாசுரத்துல அந்த கோதை பிராட்டி காமிச்சா. அப்பேற்பட்ட அந்த கோதை பிராட்டி மாமாயன் மாதவன் வைகுந்தன்னு காமிச்சா. இங்க இவர் மாதாய மாதவனை யாதானும் வல்லவா சிந்தித்திருப்பேற்கு வைகுந்தத்து இல்லையோ சொல்லீர் இடம் அப்படின்னு கேட்டார். மாதவன் வைகுந்தன், மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னன்னு நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய். அதே கருத்துதான் இங்க இந்த ஆழ்வார் சொல்றார். நாக்கொண்டு மாநிலம் பாரேன் நலமாக தீ கொண்ட செஞ்சடையான் சென்று என்றும் பூக்கொண்டு வல்லவாறு ஏத்த மகிழாத வைகுந்த செல்வனார் சேவடி மேல் பாட்டு. அப்படி அந்த வைகுந்த செல்வனை ஆண்டாலும் கொண்டாடினா,
இந்த ஆழ்வாரும் கொண்டாடுறார். தன்னுடைய அனுபவத்துக்கு தகுதி படைத்த அந்த 10 பேர்களை எழுப்ப வேண்டும். அதுல 4வது பேர் இந்த திருமழிசை ஆழ்வார். மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய். அப்படி அந்த மாமான் மகள்ங்கிற அந்த சப்தம் எப்படி இங்க பொருந்துகிறது என்பதை நமக்கெல்லாம் எளிமையாக புரியும்படி காட்டிக்கொண்டு வருகிறார் புனரிக்கால் ஜீயர் சுவாமி. சரி, இந்த மாமான் மகளேங்கிற சப்தம் தானே அவருக்கு சேரணும். அந்த புனரிக்கால் ஜீயர் சுவாமிக்கு இருக்கிற அந்த பரிபூர்ணமான ஞானம், மணவாள மாமணிகளையே ஆச்சாரியனாக கொண்டவர். அந்த மணவாள மாமணியுடைய திருவடியாக இருக்கக்கூடியவருக்கு இவ்வளவுதானா ஞானம் நினைக்கப்படாது. எல்லா பாசனத்துக்கும் எல்லா ஆழ்வார்களையும் சமத்காரமாக சொல்லி பொருந்த விட்டு அதை ஒரு உண்மை தத்துவமாக உண்மை பொருளாக சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அந்த பேரறிவு படைத்தவர்கள் தான் நமது பூர்வாச்சாரியர்கள். அவர்கள் அனுபவம் அப்படி இருக்கு. திருமழிசை பிரான் மாமான் மகள் எனப்பட்டது ஏன்? ஞானமாகி ஞாயிறாகி என்று பேசுகையாலும் ஆயன் துவரை கோனாய் நின்ற மாயன் என்றும் அடிச்சகடம் சாடி இத்தியாதி வடிப்பவளவாயாய் பின்னை தோழி காவல்லேற்ற விருத்தமிருத்து என்னும் ஆயனாகி ஆயர் மங்கை வேயதோல் விரும்பினாய் என்றும் பின்னை கேள்வ நின்னொடும் போட்டி வைத்த என்னை நின்னுள் நீக்கல் என்றும் கிருஷ்ண தேஷ்டிதங்களையும் நப்பின்னை பிராட்டி புருஷகார வைபவத்தையும் சொல்லி இதிலே மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றதை மாதவனை என்றும் வைகுந்த செல்வனார் என்றும் பேசுகையாலும் மாமான் மகள் என்கிறது திருமணிசை பிரானை என்றபடி. இப்படி மாமான் மகளேன்னு சொல்லப்பட்டது என்கிறது திருமணிசை பிரானை என்றபடி. சரி, இந்த ஆண்டா அனுபவித்தால் இந்த ஆண்டாலும் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றால் அந்த வைகுந்த நாமத்தை சொல்லி இந்த திருமணிசை ஆழ்வாரும் அதற்கு ஒரு இசைந்தார் போலே பாசனம் பாடியுள்ளார். சரி, இந்த இருவரும் பார்கவரும் பார்கவியும் பிருகு மகரிஷிக்கும் கியாதிக்கும் பிறந்தவர்கள். எனவே சகோதர சகோதரிகள். இப்படி லோகமாதாவான பார்கவி அவருடைய சகோதரன் பார்கவன், அந்த பார்கவனுக்கு குமார புத்திரராக அவதரித்தார். அதனால மாமான் மகள்னு சொல்ல தட்டில்லை. திருமழிசை ஆழ்வார் மாமான் மகள் என்று கொண்டாடப்படுவதை தவிர யசோதை பிராட்டியின் தம்பியான ஸ்ரீ கும்பர் மகளான நப்பிண்ணையை ஒத்த தரத்தை உடையதாலும் இவர் மாமான் மகள் எனப்படுகிறார். ஏதோ இத்தனை நாள் இத்தனை தரம் மாமான் மகள்னா அந்த லோக ஜனனி அந்த பெரிய பிராட்டியாருக்கு சம்பந்தம் உண்டு நினைச்சு மாமான் மகள்னு சொல்லிட்டமே. அது மட்டும் இல்லை, இப்போ நப்பிண்ணை பிராட்டியோட கூட இவருக்கு சம்பந்தம் இருக்கு. அந்த நப்பிண்ணையோடு ஒத்த தரம் அந்த சாமியம் இருக்குன்னு சொல்றார். பார்கவனும் பார்கவியும் பிருகுவிற்கு கியாதினிடத்திலே சகோதரராக சம்பவிக்கையாலும் லோகமாதாவுடன் பிறந்தவன் லோகத்துக்கெல்லாம் மாமனாக தட்டில்லை இரே. அந்த பார்கவ புத்திரனாகையாலே இவரை மாமான் மகள் என்ன குறை இல்லை. அன்றைக்கே யசோதை பிராட்டிக்கு பின் பிறந்த ஸ்ரீ கும்பர் குமாரத்தியான பின்னை பிராட்டி தரத்தை உடையார் ஒருவராகையாலே மாமான் மகள் என்று சொல்லுகிறது ஆகவுமா. ஏதோ அந்த ஒரு காரணம் மட்டும் இல்லை, பார்கவனுக்கு புத்திரா பிறந்தார் பார்கவியினுடைய சகோதரர், அந்த ஒரு காரணம் மட்டும் இல்லை. ஆண்டாளுக்கு ஒத்தபடி பாசுரத்தை பாடியுள்ளார். ஆண்டாள் அனுபவித்தார் போலே தானும் எம்பெருமானை அனுபவிக்கிறார். அது மட்டும் காரணம் இல்லை, மூன்றாவதா ஒரு காரணத்தை சொல்றார். அது யசோதை பிராட்டியின் தம்பி, அவருக்கு ஸ்ரீ கும்பர்னு பேரு. அவளுக்கு பிறந்தவள் தான் நப்பிண்ணை. அவளோட ஒத்த தரத்தை உடையவர். ஆக நப்பிண்ணை பிராட்டி போலவா அந்த ஆழ்வார் இருக்கார். ஆத்மஸ்வரூபத்தாலே நப்பிண்ணை பிராட்டி நீலாதேவியோட அம்சம். அவ பட்ட மகிழ்ச்சி இருந்தாலும் இந்த பெரிய பிராட்டியாருக்கும் இந்த ஜீவனுக்கும் ஆறு முகத்தாலே சம்பவம் சாமியம் உண்டார் போலே இதுலயும் உண்டு. அந்த சாமியம் இதுலயும் உண்டு. அதை இங்க காட்டுறார். ஆத்மஸ்வரூபத்திற்கு தக்க எல்லை நிலமான பாகவத சேஷத்துவத்தை மிகவும் விரும்புகிறார். மேற்கொண்டு சொல்ல போறார்.
இந்த மாமான் மகளே மணிக்கதவம் அந்த நற்பெண்ணை பிராட்டியோடே ஒத்த தரத்தை உடையவராகவும் இருக்கிறார். அதனால மாமான் மகள்னு சொல்லலாம். அதனால திருமழிசை ஆழ்வாருக்கு எல்லா விதமான பொருத்தமும் இருக்கு. மாமான் மகளேங்கிறதுக்கு ஒரு அர்த்தம், ஆண்டாள் போல அனுபவித்தாலுங்கிறது, அதை கொண்டும் இந்த மாமான் மகள் சப்தம் திருமழிசை ஆழ்வாரை சொல்லுகிறது. மூன்றாவது, நப்பிண்ணை பிராட்டியை ஒத்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இது மூன்றையும் எடுத்து காட்டி அடுத்தபடியாக அடுத்த பாசுரத்திலே அவர் ஆழ்வாரை அடுத்த பாசுரம் 5ஆம் பாட்டில், 5ஆம் பாட்டுனா இந்த துயிலெழுப்புவதாக கொண்ட பாசுரம் 6, 7, 8, 9, 10வது பாட்டுன்னு வச்சுக்கணும்னா, துயிலெழுப்புதல் 10 பாசுரம். முதல் 5 பாசுரம் அவதாரிகை. அந்த 5 பாசுரத்துல நாம சங்கீர்த்தனம், அதற்கு மேல குரு பரம்பரா வைபவம், அதற்கு மேலாக இது திருமந்திரார்த்தம், துவயார்த்தம், திருமந்திரார்த்தம், சர்மஸ்லோகார்த்தம், அதற்கு மேலாக இந்த ஆழ்வார்களை துயிலெழுப்புதல். அதனால தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய 1வது பாட்டா வச்சுக்கணும். இப்போ 5வது பாசுரம். 5வது பாசுரம் நோற்று சுவர்க்கம். இந்த துயிலெழுப்புதல் கணக்குக்கு இது 5வது பாசுரம். திருப்பாவை பாசுர கணக்குக்கு 10வது பாட்டு. நோற்று சுவர்க்கம் பொய்கின்ற அம்மனாய் என்பதில் அம்மனாய் என்று அழைக்கப்பட்டது குலசேகர ஆழ்வார். 5ஆம் பாட்டில் அம்மனாய் என்கிறது குலசேகர பெருமாளை. அது எங்கனே என்னில் குலசேகரன் ஆகையாலும், குலசேகரனா இருக்கார், குலத்துக்கே சேகரன், குலசேகரன். அப்பேற்பட்ட அந்த திருநாமம் அவருக்கு. ஏன் அப்படி? ஆத்மஸ்வரூபத்திற்கு தக்க எல்லை நிலமான பாகவத சேஷத்துவத்தை மிகவும் விரும்புவதாலே குலசேகரன். ஆக தொண்ட குலம், அந்த தொண்ட குலத்தை, அந்த தொண்டர்கள் குலத்துக்குள்ளே சேகரனாக இருக்கிறார், மிக உயர்ந்தவனாக இருக்கிறார் இந்த குலசேகர ஆழ்வார். அதனால குலசேகரன், குலசேகர ஆழ்வார். ஆத்மஸ்வரூபத்திற்கு தக்க எல்லை நிலம் என்ன? பாகவத சேஷம்தான். அதுதான் சரமோபாய நிஷ்டை, அதுதான் அந்திமோபாய நிஷ்டை. அதுல இவர் விளங்கி இருக்கிறார். அது எங்கனே என்னில் குலசேகரனாகையாலும் எல்லையில் அடிமை திறத்தினில் என்று மேவும் மனத்தனாகையாலும் அள்ளி மலர் திருமங்கை கேள்வன் தன்னை நயந்து இரவாய்ச்சிமார்கள் எல்லி பொழுதினில் ஏமத்தூடி எல்கி உரைத்த உரையதனை ஸ்திரீத்துவ பாவனையா பேசுகையாலும் அவருக்கு எல்லை நிலம், அடிமை நிலம், அந்த சேஷத்துவத்துல இருக்கார் இந்த குலசேகர ஆழ்வார். அதனால நோற்று சுவர்க்கம் போகின்ற அம்மனாய், அப்படி அந்த எம்பெருமான் இவர் அவதரித்தது ராஜா, அரசனாக பிறப்பு கிடைத்தாலும் அந்த ராஜ ஜென்மத்தை இவர் இந்த ராஜ ஜென்மத்தை கொண்டாடவில்லை, தன்னை அடியவனாக நினைச்சிருந்தார். அந்த பாகவதோத்தமனுக்கு தொண்டு செய்யும் வாய்ப்பை தமக்கு அளித்ததால் எம்பெருமானை கொண்டாடுகிறார். ஸ்ரீரங்க யாத்திரைக்கும் பகவத் பாகவத கைங்கரியத்துக்கும் தடையாக நிற்கிறது இந்த ராஜ ஜென்ம பிறப்பு, இந்த அரசகுடி பிறப்பு தடையா இருக்குன்னு அந்த சக்கரவர்த்தி பதவியே வெறுத்தவர். வானாலும் செல்லமும் வேண்டேன், மண்ணாலும் அரசும் வேண்டேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எம்பெருமான் திருவடியைத்தான் பற்ற நினைத்தார். தம் சக்கரவர்த்தி பதவியை வெறுத்தவர். அந்த பாகவத கைங்கரியத்துக்கு உறுப்பான அந்த பிறப்பை கொண்டாடுங்கோ. நான் தொண்ட குலத்தில் உள்ள சேகரன், குலசேகரன்னா இந்த ராஜா குலம் நினைக்காதீங்கோ, நான் தொண்ட குலம்னு காட்டுறேன். அள்ளிமா மலர் மங்கை நாடன் அரங்கன் மெய்யடியார்கள் தம் எல்லையில் அடிமை திறத்தினில் என்றும் மேவும் அனத்தனாம் கொள்ளிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் சொல்லினின் தமிழ் மாலை வல்லவர் தொண்டர்களாபரே. கொள்ளிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் தன்னை கொண்டாடினார். இந்த பாசத்துல அவரே தன்னை சொல்லிக்கிறார். இருந்தாலும் எனக்கு இந்த பிறப்பு தடையாக இருக்கிறது. அள்ளி மாமலர் மங்கைநாதன்
அரங்கன் மெய்யடியார்கள் எல்லையில் அடிமை திறத்தினில் என்றும் மேகும் மனத்தனன். ஏதோ என்ன பெரிய ராஜா நினைச்சுக்காதீங்க. நான் அந்த பாகவத சேஷத்துவத்தை, அந்த பாகவதர்களை சரண்யமாக போக்கியமாக பற்றியவன் அப்படின்னு காட்டுறார். இப்படி நாயிகா பாவத்துல பேசுகிறார். அதற்கு ஸ்திரீத்துவ பாவனையான்னு பேர். ஸ்திரீத்துவ பாவனையா, அதைத்தான் நோற்று சுவர்க்கம் போகின்ற அம்மனாய்ன்னு காட்டுறார். அம்மனாய்ன்னு சொன்னா அது உயர்ந்த ஒரு ஆட்சியை குறிக்கும். அந்த அந்த முகத்தாலே இந்த சுவாமதேசாத்திரத்துல இந்த அம்மனாய்ங்கிற அந்த சொல்லானது குலசேகர ஆழ்வாரை குறிக்கிறது என்று தாமும் அனுபவித்து நம்மையும் அனுபவித்துக்கு உட்படுத்துகிறார் பொன்னரிக்கால் ஜீயர் சுவாமி. இப்படி இந்த எம்பெருமான் பாசுரம் அள்ளி மலர் திருமங்கை கேள்வன் தன்னை நயந்து இளவாய்ச்சிமார்கள் எள்ளி பொழுதினில் ஏமத்தூடி எல்கி உரைத்த உரையதனை கொள்ளி நகர்க்கிரை கூடற்கோமான் குலசேகரின் இன்னிசையில் மேவி சொல்லிய இந்தமிழ் மாலை பத்தும் சொல்ல வல்லார்க்கு இல்லை துன்பம்தானே. அப்படி அந்த எம்பெருமான கொண்டாடுவோமே. இந்த 10 பாசனத்தை சொல்லுவாருக்கு துன்பம் இல்லைன்னு காட்டு. சரி, நான் எம்பெருமான் குணத்துக்கு அடிமைப்பட்டவனா இருக்கேனே. நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் நான் எம்பெருமான் குணத்துக்கு அடிமையா இருக்கேன். அவன் நப்பிண்ணை பிராட்டிக்காக 7 காளைகளை அடக்கினான். அந்த பூமி பிராட்டிக்காக ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பன் அவளை காப்பாற்றினான். அந்த சீதா பிராட்டிக்காக ராவணனை அழித்தான். மகாபலி சக்கையிடமிருந்து மீட்டு கொடுத்தான் பூமி பிராட்டி. இவ்வாறாக எப்பெருமான் பெரிய ரட்சகனாக இருக்கிறான். அவன் லீலைகளை எல்லாம் பேசி மனமுருகி கண்ணீர் விட்டு அந்த கண்ணீர் பெருக்காலே அரங்கன் கோயில் முற்றத்தை சேராக்கும் அடியவர்கள் திருவடி சேற்றை என்று என் சிரத்தில் அணிவேன். இதை விட வேற என்ன வேணும்? அடிமைத்தனத்துக்கு எல்லை நிலமாகவே நிற்கிறார் இந்த நோற்று சுவர்க்கம் பூகின்ற அம்மனாய். நேர உள்ள போல அந்த சன்னதியில திருவரங்கன் அடியால் திருவரங்கன் முத்தத்துல நின்று இப்படி அந்த எம்பெருமானுடைய லீலைகளை எல்லாம் விளையாட்டுகளை எல்லாம் நின்றான், இருந்தான், நடந்தான், கிடந்தான், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லி சொல்லி போதையந்த பரஸ்பரம்னு சொல்லி துஷ்யந்திச்சே ரமந்திச்சே இந்த அடியவன் அவருக்கு எடுத்து சொல்ல அதனால ஆனந்தப்பட்ட இந்த அடியவன் தான் சொல்லுகின்ற அனுபவத்தாலே கண்ணீர் பெருகி பெருகி அந்த அரங்கன் திருமுற்றத்து அந்த மணல்வெளியெல்லாம் அப்படியே சேரா இருக்கு. அந்த எம்பெருமான் திருக்கதைகளை எல்லாம் இவன் செவிசாய்த்து கொண்டு அதனால உண்டான ஆனந்தத்தால இவன் கண்களிலே பொன்னி பேராறு போல் வரும் அந்த ஆனந்தமயமான ஆனந்த பாஷ்பாஞ்சலியாலே இவனும் அந்த மணலை சேராக்குகிறான். இப்படி ஜலம்பட்டு 2 பாகவதோத்தமர்கள் அவன் கதாமிரதத்தை பேசி எம்பெருமான பத்தி பேசினார். பிறவி நீத்தார் பேரருளாளன் பெருமையெல்லாம் பேசி அதனால அந்த அரங்கன் திருமுத்தத்து அந்த இடம் சேறு போல இருக்கு. அது அந்த அடிவர்களுடைய ஆனந்த கண்ணீர் துளி. அந்த சேத்தை எடுத்து என்னுடைய சிரத்தில் அணிந்து கொண்டேன்னு ஆழ்வார் சொல்றார். இப்படி எம்பெருமான் குணத்திற்கு அடிமைப்பட்டு தாமும் அடிமைப்பட்டு அவ்வாறு அடிமைப்பட்ட அந்த பாகவதோத்தமர்களாலே அந்த கண்ணீர் துளிகளை எல்லாம் அந்த மண்ணிலே சிந்தி அந்த சேற்றை சிரத்திலே தடித்து கொண்டேன்னு சொல்ற. ஏழடர்த்ததும் ஏனமாய் நிலங்கின்றதும் முன்னிராமனாய் மாரடர்த்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி வன்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேறு செய்தொண்டர் சேபடி செலுஞ்சேறு என் சென்னி கணிவனே. அந்த மாதிரி காட்டுறார். எம்பெருமான் குலத்துக்கு நான் அடிமையாயிட்டேன்னு காட்டுறார். அந்த மாதிரி ஒரு இது. இப்படி இந்த எம்பெருமான் இந்த ஆழ்வார் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். சரி, அந்த எம்பெருமானுக்கு அந்த திருக்கோயில் அரங்கன் திருமுற்றத்துல அடிமைத்தனத்தை காமிச்சார். அந்த குணானுபவத்துல தன்னை ஈடுபடுத்தின்றார். எம்பெருமான் குணத்துக்கு அடிமைன்னு சொன்னார். இங்க அம்மனாய்ன்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை அந்த தாயாருக்கு இவ்வளவுதான அனுபவம்னா இல்லை, எனக்கு இந்த பிறவியே வேண்டாம். சரி, அந்த
நோற்று சுவர்க்கும் பூகின்ற அம்மனாய் அப்பேற்பட்ட அந்த திருமலை மீது ஆசைப்பட்டார். நம்மாழ்வாருக்கு திருவேங்கட உடையான்ட்ட ஆசை, குலசேகர ஆழ்வாருக்கு அந்த திருமலை மேல ஆசை. திருவேங்கடமுடையான் மீது அபாரமான அந்த பக்தியை காண்பித்தார். சரணாகதியை காமிச்சு ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவிழா அடிமை செய்ய வேண்டும். நாளைக்கு நடக்க போறது, நாளைக்கு ஒளிவில் காலமெல்லாம் ரொம்ப விசேஷமான அர்த்தம். வலுவிழா அடிமை செய்ய வேண்டும், ஒளிவில் காலமெல்லாம் ஒளிவில் காலமெல்லாம் சொல்லி அந்த அரியர் சுவாமிகள் தாளம் தட்டின்றே இருப்பார். அப்படி அந்த திருவேங்கடமுடையாயிடம் அந்த கைங்கரியத்தை பாரித்தார் நம்மாழ்வார். அந்த திருமலையை நோக்கி, அந்த திருமலையிலே ஏதேனும் ஒன்றாக பெறுவேன், கோனேரியில் வாழும் ஒரு குறுகாய் பிறக்க வேண்டும். பெருமைமிக்க சத்திரிய பிறவி, சத்திரிய பிறவியில பிறந்தவர் ராஜா. அவர் ஆசைப்படுறார் கோனேரியில் வாழும் ஒரு குறுகாய் பிறக்க வேண்டும் என்று. இப்படி அகங்காரத்திற்கு காரணமாகும். நான் என்ன ராஜான்னு நினைச்சா அது அகங்காரத்தை வளர்த்துரும். அந்த ஆத்மாவுக்கு அடிமைத்தனம் வேண்டும். அது எம்பெருமான் பொன்மலை, அதுல இருக்கிறது அந்த கோனேரி சுவாமி புஷ்கரணி, அதுல ஒரு மீனா இருக்கப்படாதா? அதுல ஒரு குறுகா இருக்கப்படாதா? இப்படியே அறிவில்லாத பட்சி ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவுன்னு சொல்லி ஊர்வன பரப்ப செடி கொடிகள் மரங்கள், அதுக்கப்புறம் ஊர்வன பரப்பன நடப்பனன்னு சொல்லி இந்த அறிவை பிரிச்சு வச்சிருக்கா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு குறுகு ஒரு பட்சியா ஆசைப்பட்டார், ஒரு மீனா ஆசைப்பட்டார். ஆக அந்த விரஜையில, அந்த விரஜா நதிக்கரையை தாண்டி அமானவன் ஸ்பர்சம் பட்டு அதுல நீ ஒரு நாராயணனாக, அந்த சீமன் நாராயணன் குடிகொண்டிருக்கும் பரவாசுதேவன் இருக்கும் அந்த பரவதம், அது உயர்ந்த நிலம், அது நித்திய விபூதி. அந்த விபூதிக்கு ஆசைப்படுவா எல்லாரும். ஆனா இந்த பெரிய க்ஷத்திரிய ராஜா இவர் அடிமைத்தனத்துக்காக திருமலையில ஆசைப்பட்டாரே. ஊனேறு செல்வத்து உடற்பிறவியான் வேண்டேன், ஆனேரேல் வென்றான் அடிமை திறமல்லால், ஊனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து, ஓனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. இப்படி ஒரு தாழ்ந்த ஜென்மத்துக்கு ஆசைப்பட்டார் ஒரு பெரிய க்ஷத்திரியர். அவர் ஆசைப்பட்டது தாழ்ந்த ஜென்மம். ஆக ஜென்மம் முக்கியம் இல்லை, அந்த இருக்கக்கூடிய இடம் எம்பெருமான் திருத்தலமா இருக்கணும், அதுல எம்பெருமானுக்கு அடிமை செய்யணும் அப்படின்னு சொன்னார். இதைத்தான் நோற்று சுவர்க்கம் பொய்கின்ற அம்மனாய் மாற்றவும் தாராரோ வாசல் திறவாதார், நாத்த துராய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பலைதரும் புண்ணியனால் என்கிற பாசுரார்த்தத்தை தான் இப்படி விவரிச்சு சொல்றார் பெருமாள் திருமொழியில இந்த குலசேகர ஆழ்வார். அதனால அம்மனாய்ங்கிற சப்தம் இவருக்கு ரொம்ப பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த குலசேகர ஆழ்வாரை எழுப்புவதாக காட்டுகிறார். இந்த எழுப்புதல் பாசுரத்துல 5வது பாசுரத்தில் சரி, இந்த கிருஷ்ணலீலையை அனுபவிக்க புறப்பட்டாரே, அதுவும் இவருக்கு அந்த கண்ணனுடைய குழந்தை பருவத்தை அனுபவிக்க புறப்பட்டார் இல்லையா? அப்ப தெய்வ தேவகி புலம்புவதாக இந்த பாசுரத்தை காட்டுறாரு. நாயிகாபாவம் தோற்ற இவரும் பாடியுள்ளார். காலைனில் கரும்பண்ண வந்தாலோ, அம்புயத்தடங்கண்ணிறந்தாலோ, வேலனிய நிறத்தன்ன வந்தாலோ, வேளப்போதகமன்ன வந்தாலோ, ஏலவார் குழல் என் மகந்தாலோ, என்னென்ன உன்னை என் வாயிலை நிறைய தாயுடைத்திடும் திருமணையில்லா தாயரில் கடையாயின தாயே. அப்படி அந்த தெய்வ தேவகி புலம்பிய புலம்பலாக ஒரு பதிகம் அது அற்புதமாக காட்டுகிறார். இப்படி எல்லா அனுபவத்தையும் இழந்தேனே, 12 வருஷ அனுபவம், அந்த அனுபவத்தை திரும்பி காட்டுவியான்னு கேட்கிற மாதிரி பாசுரம் பாடுகிறார். வள்ளை மாநகர்க்கு இறைவன் தன்னை வான் செலுத்தி வந்து இங்கனை மாயத்து எல்லையில் பிள்ளை செய்வன காணா தெய்வத்தேவகி புலம்பிய புலம்பல் கொள்ளிகாவலன் மாரடி முடிமேல் கோலமாம் குலசேகரன் சொன்ன நெல்லிகை தமிழ் மாலை வல்லார்கள் நன்னுவார் ஒல்லை நாரணன் உலகே. இப்படி இந்த கிருஷ்ணலீலையெல்லாம் இந்த 10 பாசுரத்தை அனுபவிச்சார்.
அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய பருவத்தை எல்லாம் அனுபவிச்சு இதெல்லாம் நந்தகோபனுக்கு கிடைச்சது, வசுதேவனுக்கு கிடைக்கல, யசோதை பிராட்டிக்கு கிடைச்சது, எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி வருத்தப்படுவதாக அந்த பாசுரம். இப்படி நாயிகாபாவத்துல கண்ணனை அனுபவித்தால் நோற்று சுவர்க்கம் புய்கின்ற அம்மனாயின்னு சொல்லக்கூடிய அந்த குலசேகர ஆழ்வார். நாத்தத்துலாய்முடி நாராயணன்னு ஆண்டாள் பாடிட்டார். அவனுக்கு உயர்ந்த முடி இருக்கு, அது நாற்றத்துலாய்முடி நாராயணன். அந்த அந்த பாசுரடிக்கு இணையாக இந்த பாசுரத்தை எடுத்து காட்டுகிறார் பரம கார்மிகரான பொன்னடிக்கால் தீயர் சுவாமி. மாலையுற்று கிடந்தவன் வண்டுகண்டு நருந்துலாய் மாலையுத்தவரை பெருந்திருமார்வனை மலர்கண்ணனை மாலையுற்றெழுந்தாடிப்பாடி திருந்து அரங்கன் எம்மானுக்கே மாலையுற்றிடும் தொண்டர் வாழ்வுக்கு மாலையுற்றது என் நெஞ்சமே. அப்படி அந்த பதிகத்துல எல்லாம் கொண்டாடி, அதனால இந்த அம்மனாய்ங்கிற சப்தம் எவ்வளவு உயர்ந்த சப்தம். அந்த சப்தத்துக்கு குலசேகர ஆழ்வார் அந்த அடிமைத்தனத்திலே எம்பெருமான் குணத்துக்கு அலங்கால் பட்டு தொண்டர்களுக்கு அடிமை செய்வதென்ன, அந்த கிருஷ்ணலீலையை பற்றி பேசுவதென்ன, அப்படி அந்த கிருஷ்ணலீல அனுபவத்தை அந்த கோதை பிராட்டிக்கு குறைவில்லாம நடத்தி கொடுத்தார் இந்த அம்மனாய்ங்கிற சப்தத்துக்குடைய குலசேகர பெருமான். இவர் திருநாமமே இவர் குலத்தை காப்பாற்றுவர் என்பதால் இவரை அம்மா, அதனால அம்மனாய் அம்மான்னு அழைச்சார் ஆண்டார். ஸ்ரீரங்க யாத்ரா தினே தினே என்று அனுதினமும் ஸ்ரீரங்கத்திற்கு புறப்பட ஏற்பாடு செய்வார். அந்த விஷயத்தை அற்புதமா காட்டுற. நலந்திகள் நாரணன் என்றும் பேசுகையாலும் இவருக்கு அசல் உணர்த்தி அனுபவம் போலே ரங்க யாத்திரையில் அனுபவம் நடந்து செல்லுகையாலே பிரபன்ன குலசேகரரான குலசேகர பெருமாளை நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் என்கிறது என்கை. அதனால புஷ்யதே எஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே, யாருடைய நகரத்துல திருவரங்கம் திருவரங்கம்னு கேட்கறதும் அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீரங்கத்திற்கு புறப்பட இப்படி அந்த புறப்பட்டு இருக்கின்ற காலத்திலெல்லாம் அந்த மந்திரிமார்கள் எல்லாம் அவருக்கு உண்டான பொறுப்பை உணர்த்தி பல பாவகர்களை அரண்மனைக்கு அழைத்து வந்து அந்த பயணத்துக்கு தடை போடுவர்களாம். இப்படி பகவத் பாகவத பக்தியுடைய பிரபன்ன குலசேகரான குலசேகர ஆழ்வாரை நோற்று சுவர்க்கம் புய்கின்ற அம்மனாய் என்பது பொருத்தமாகிறது. நோற்று சுவர்க்கம் புய்கின்ற அம்மனாய் என்கிறது என்கை. தில்லைநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் திரள் விளங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னை எல்லையில் ஸ்ரீ தயரன் தன் மகனாய் தோன்றிற்றது முதலா தன்னுலகம் புக்கதீரா கொள்ளியலும் படைத்தானை கொற்றவள்வார் கோழியர்கோன் குடை குலசேகரன் சொற்செய்த நள்ளியின் தமிழ் மாலை பத்தும் வல்லார் நலந்திகள் நாரணன் அடிக்கையில் நண்ணுவாரே நாற்ற துலாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் நலந்திகள் நாரணன் அடிக்கையில் நண்ணுவாரே. இப்படி அந்த நாற்றத்துறை முத்தலாவின் நாராயணன் அந்த பாசுரடியை எடுத்து நலந்திகள் நாரணன் அடிக்கையில் நண்ணுவாரே என்று பிரபந்தத்தை தலைகட்டி கொடுத்தார். நோற்று சுவர்க்கம் புய்கின்ற அம்மனாயின்னு சொல்லக்கூடிய அம்மான்னு சொல்லக்கூடிய இவர். அதனால இந்த தொண்ட குலத்தை காக்க பிறந்தவர், எம்பெருமான் குணங்களுக்கு ஆள்பட்டவர், பாவத சேஷத்துவத்துடைய எல்லை நிலமாக இருந்தவர். இப்படியெல்லாம் தகுதி படைத்தவர்களை அழைத்துக் கொண்டுதான் நாம் கிருஷ்ணனை அனுபவிக்க செல்ல வேண்டும் என்கிற முகத்தாலே இந்த 5வது பாசுரம் துயெழுப்புதல் பாசுரத்துல திருப்பாவில 10வது பாசுரத்துல அந்த குலசேகர ஆழ்வாரை எழுப்பிக் கொண்டு இந்த ஆண்டாளும் புறப்படுகிறாள். இனி மேற்கொண்டு அடுத்த பாட்டிலே அடுத்த உபன்யாசத்துல யாரை எழுப்புகிறாள் என்று மேற்கொண்டு இந்த திருப்பாவி அனுபவத்தை நமக்கெல்லாம் வாரி வாரி வழங்கி இந்த சுவாபதேசார்த்தத்துக்கு ஒரு தந்தையாக, இந்த சுவாபதேசார்த்தத்து ஒரு கர்த்தாவாக, இப்படி திருப்பாவை அனுபவத்தோடு ஆழ்வாக அனுபவத்தையும் நமக்கு சேர்த்து கொடுத்து நம்ம எல்லாம் இந்த அனுபவத்திலே வழிநடத்தி மூழ்கெடுத்தி இன்பத்தை கொடுத்து அந்த எங்கும் திருவருளும் குருவருளும் சேர்ந்து பலம் பெறும்படி நமக்காக இந்த அற்புதமான கிரந்தத்தை கொடுத்த அந்த பொன்னரிக்கால் தீயர் சுவாமி திருவடி தாமலுக்கு பல்லாண்டு பாடி, வைனதைய கோதா சமேத ஸ்ரீ ரங்கமன்னார் திருவடி தாமலுக்கு பல்லாண்டு பாடி, ஆழ்வார் திருவடிகளே சரணம்
எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், பொன்னரிக்காட்சிய திருவடிகளே சரணம் என்று சொல்லி இந்த உபன்யாசத்தை இந்த குலசேகர ஆழ்வாரோடு நாம் பூர்த்தி செய்து கொண்டு நாளைய தினம் அந்த கோலதம் பொற்கொடியே அவர் யார் அவள் யார் என்று தொடர்ந்து அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத்யே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.